நாம் அந்த குரு பயிற்சியில மேச ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? மேச ராசிக்கு இதுவரைக்கும் என்ன பண்ண கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தீராத வம்பு, தீராத வழக்கு, தீராத கடன், தீராத மருத்துவ செலவு, தீராத கடன் பிரச்சனை, இதையெல்லாம் சந்திச்சோமா? ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க போன குரு பயிற்சியில, ஐயோ மேசராசி வந்துடுது, மேசராசி நேயர்களே உங்களுக்கு எல்லாம் நன்மை பயக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல ஏதாச்சும் மாற்றம் நடந்ததா? நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜாதகத்துல உங்க ராசிக்கு 7 சனி இருக்கிறார் இல்லையா? அப்ப சனி பகவானுடைய பாதிப்பும் சேருமா இல்லையா? சேரும். அப்ப சனி பகவான் பார்வை இருந்தாலும் குரு பகவான் பார்வை இருந்தாலும் நம்ம சுய ஜாதகமும் வேலை செய்யணும். ஓகே, குரு பார்வை இப்ப 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு, ஓகே, இப்ப 4ஆம் இடத்துல வந்து நம்மளுக்கு நன்மை பயக்குமா என்கிறத பொறுத்திருந்து தானே பார்க்கணும். ஓகே, இந்த 4ஆம் இட பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தர போகிறது. வண்டி வாகனம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் பயணிக்கிறார். ஏற்கனவே நாம் என்ன சொல்லியிருக்கோம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிக்கிறோமா? அப்ப குரு பாக்குதா? குரு உங்க ராசியிலிருந்து எந்தெந்த இடத்த பாக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்வை சுபத்தன்மை பெறும். குரு இருக்கிற இடத்துல இருந்து பாக்குற இடம் அது உங்க ராசிக்கு எத்தனை இடமா வருது இல்லையா? அப்ப கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 5ஆம் பார்வையா உங்க செவ்வாய் திருப்பி 9ஆம் பார்வையா விருச்சகத்தை பாக்குறாரு இல்லையா? 9ஆம் பார்வையை தானே பாக்குறாரு. அப்போ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா மாறும். இதுவரைக்கும் நாம ஒரு பூமி வாங்கியிருப்போம், சரி ஏதோ ஒரு சூழ்நிலை தன் குடும்பத்துக்காக ஒரு பையனுக்கு கல்யாணம் வருது, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வருது, என்னால விற்க முடியலையான ஒரு ஏக்கம் நம்ம எல்லாரும் மத்தியிலையும் இருந்திருக்கும். அது எல்லாம் இப்போ கனியிற காலம் வந்துடுது. மருத்துவ செலவுகள் வந்திருக்கு, உடல்நிலை கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், இதையெல்லாம் நாம சந்திச்சு கடந்து வந்துட்டோம். சரி, இந்த குரு பயிற்சியாவது நன்மை அளிக்கும்னா கண்டிப்பா நமக்கு நன்மை அளிக்கும். விற்காத நிலங்கள் விற்கும். நான் புதுசா வாங்குறேன் சார், எனக்கு புதுசா இடம் வேணும், எனக்கு பையனுக்கு வேணும், பொண்ணுக்கு வேணும், இது வரைக்கும் எனக்கு வீடே கிடைக்கல, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், சரி இந்த குரு பயிற்சிக்கு எனக்கு வீடு கிடைக்குமானா கண்டிப்பா வீடு வாங்கும் யோகமும் அமையும். சரி சார், எனக்கு ஒரு தொழில முன்னேற்றம் வரணுமா? கண்டிப்பா தொழில முன்னேற்றம் வரும். அப்போ குருதான் முன்னேற்றத்தை பண்ணிக்கக்கூடிய கிரகமாக செயல்படுகிறார். இப்போ மேசராசிக்கு குரு பகவான் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரரா மாறுறாரு? தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவான் சொந்தக்காரராகிறார். அப்ப உங்க ராசிக்கு எத்தனாம் இடம் குரு பகவான்? 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்ன? தந்தையார் ஸ்தானம். தந்தையார் நிலையில் உடல்நிலை சரியில்லை, தந்தையார் வகையான சொத்துக்கள் பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாம் நமக்கு இருந்திருக்கும், கடந்து வந்திருப்போம். இது எல்லாம் நமக்கு முடியுமான்னு ஒரு ஏக்கப்பார்வையா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுகளுக்கெல்லாம் சிறப்பான தீர்வுகள் கிடைக்குது. ஓகே, தீர்வுகள் கிடைத்தாலும் உங்க ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி இல்லையா? 12ஆம் இடம் என்ன? அயன சயன போக சுகம், விரயஸ்தானம், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப சுப விரயங்களும் பண்ணக்கூடிய நிலை நமக்கு கண்டிப்பா வரும். ஒரு வீடு கட்டுற சார், லோன் வாங்கி வீடு கட்டுற சார், லோனை கவனமா வாங்குங்க, லோனை அதிகமா வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க. உங்க சக்தி என்னமோ அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி லோன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும். சார் நான் ஒரு 10 லட்சம் போட்டு வீடு கட்டுறேன், ஒரு 20 லட்சம் போட்டு வீடு கட்டுறேன்னா உங்க தகுதிக்கு ஏற்றதை நீங்க வாங்கிக்கணும். இல்ல சார் நான் பூராமே எனக்கு லோன்ல தான் சார் நான் வீடு கட்டுறேன்னா கண்டிப்பா நீங்க சிக்கல்லாம் மாட்டிக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். எனவே மேசராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் இதுவாக இருக்கு. சரி, எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு சார், இது எல்லாமே நடக்குது, ஆனா என்னால முடியலையே சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு நடக்கிற திசைகள் புத்திகள் என்ன என்பதையும் பார்த்தா தான் உங்களுடைய ஜாதகத்தை முழுதாக பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். இப்ப நாம் ஒரு 40% தேர்வு சார், இது எனக்கு வாழ்க்கைக்கு பத்தாது, நான் அடுத்ததுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியே ஆகணும், நான் இப்படியே 10 வருஷமா என் வாழ்க்கை போயிடுது, இதை நான் ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணியே ஆகணும் இல்லையா? அப்போ உங்க சுய ஜாதகத்துல யோகாதிபதி யாரு, சூன்யாதிபதி யாரு, கர்ணாதிபதி யாரு,
இதையெல்லாம் முதல் தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்தில் யார் யாரு சுப பலன்களை கொடுக்க போகிறார்? குருவா, சுக்கரனா, செவ்வாயா, இப்படி நவகிரகங்களும் இருக்கு இல்லையா? இவங்க யாரு சுப பலன்களை எல்லாம் கொடுக்க போறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்புக்கு கீழே நம்பர் வரும், அதை நீங்க பார்த்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நாங்க ஆராய்ஞ்சு உங்களுக்கு என்னென்ன கோவில், நீங்க அந்த கோயிலுக்கு போய் மண்ணை மிதிச்சுட்டு வந்தா போதும் சாமி, உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த குரு பயிற்சிக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த கோச்சாரத்துல குரு என்ன பண்றாருங்கிறத இது வரைக்கும் நாம பார்த்துட்டோம். இங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு மேற்கொண்டு நல்ல பலன்கள் எப்படி கிடைக்கும், எப்படி வரும், நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்திக்கலாம். உங்களுக்கு கோயிலுக்கு போ, பரிகாரம் பண்ணு, லட்சக்கணக்கில் செலவுன்னு அப்படிங்கிற பரிகாரத்தை நாங்க யாருமே கொண்டு வர போறது இல்லை. எனவே நீங்க குரு பகவானுக்கு முழு மனதார வழிபடுங்க. கொண்டக்கடலை மாலை சாத்தி விடுங்க. வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. மத குருமார்கள், ஒரு அரசியல் பதவியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா தரும். குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க மரியாதை செய்யுங்க. அவங்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்யுங்க. கொண்டைக்கடலை மாலை வாங்கி போடுங்க. முல்லைப்பூ குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த பூ. முல்லைப்பூ சாற்றி குரு பகவானை வழிபடுங்கள். குரு பகவான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு? தென்குடி திட்டையில் இருக்கிறாரு, ஜலநாதீஸ்வரரா சென்னை பாடியில் இருக்கிறாரு. இப்படி எங்கெங்கெல்லாம் குருஸ்தலம் இருக்குதோ, குரு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர், இந்த ஸ்தலங்கள் எல்லாம் நீங்கள் வழிபட்டு வந்தாலே வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. இனி வரும் காலங்களில் மேச ராசிக்கு பொற்காலம் ஆரம்பித்து விட்டதே என சொல்ல முடியும்.